ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் நானும் அப்பாவும் வாங்கிறதுக்காக மார்க்கெட் போகிறோம். இங்கே எங்கள் ஊர் தருமபுரி கடை வீதி எப்படி இருக்குன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் டூ வீலரில் தான் போக முடியும், ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அங்கே. வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க எங்கள் ஊர் கடை வீதி. வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும். எப்பயுமே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். பொங்கல் டைம்னால் அதை விட கூட்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே எல்லாமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, மார்க்கெட்டு, என்னென்ன தேவையோ எல்லா பொருளும் இருக்கும். என்ன ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சுத்தப்பட்டு கிராமத்தில் இருக்கிற மக்களும் சரி, சிட்டியில் இங்கே இருக்கிற மக்களும் சரி, எல்லாருமே இங்கே தான் வாங்குவாங்க. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இங்கே பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி கம்மியாக இருக்கும். நானே ஊருக்கு போனேன்னா இங்கே தான் வாங்குவேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ உள்ளே வந்தாச்சு. அப்பா தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவார். நான் எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக தேவையான பொருள்லாம் நான் வாங்குவேன். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, அப்புறம் நெய், வெல்லம், அரிசி, இப்போ இதெல்லாம் பை பண்ண போகிறேன். அப்பா வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் பை பண்ண போகிறாரு. வாங்க இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். ஏன்னா பொங்கல் சீசன்னால இங்கேயும் தருமபுரிலேயும் ரொம்ப ரேட்டாக தான் வைப்பாங்க. ஒரு வழியாக எல்லா பொருளும் வாங்கியாச்சு. பில் போடுறதுக்காக வந்துட்டோம். பில்லிங் செக்ஷன் முடிஞ்சது. நாங்கள் வெளியில் போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான தேவையான பொருள்லாம் என்னவோ அதெல்லாம் பை பண்ணலாம். வாங்க. வெளியே வந்தாச்சு. அப்புறம் பொங்கலுக்கு பூ வாங்க சாமந்தி பூ. கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ கேட்டாங்கன்னா சும்மா 50 கிராம் அப்படின்வாங்க, 40 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ஒரு முழமே 20 ரூபா தான். எவ்வளோ நெருக்கமாக அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலர் கோலம் போடுறதுக்காக வெளியில் மோதில் வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே சேர்த்து வெறும் 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்.
இது வந்து ஆறுமுக ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். போகவே முடியாது, பைக்கில் கூட போக முடியாது. ஆனால் கொஞ்சம் தத்தி தத்தி தான் போவோம். ஆனால் பார்க்கவே ரொம்ப பொங்கல்ன்றதுனால பார்க்கறதே கண்ணுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருக்கும், 8 வருஷம் கழித்து நான் இங்கே இந்த டைமில் பொங்கலுக்கு வெளியே வந்து இதெல்லாம் பார்க்குறேன். இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து போலீஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக எல்லோரையும் பொங்கல் சீசன்றதுனால மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பூ வாங்க போயாச்சு. போகி பண்டிகைக்கு காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பூ எல்லாமே விற்கும். இந்த மார்க்கெட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பொங்கலுக்கு பானை வாங்கியாச்சு. அடுத்து வந்து மஞ்சளும் வாங்கியாச்சு. கரும்பும் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அப்பா வந்து எல்லாத்தையும் வந்து வாசப்படியில் வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வச்சுருங்க, என் பொண்ணு வந்து வெயிட்டு தூக்கிட்டு வரா, அதனால் நான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி ரெடியாக நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து அப்பா என்ன சொன்னார்னா, வாமா இங்கேயே சாமி கும்பிட்டு நம்ம பூலாம் கட்டிட்டு மேலே போயிடலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் ஒரு வரையாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு பூவை கட்டி போகி பண்டிகையை முடிச்சாச்சு.